Hey guys, hello everyone, welcome to Study Polity. நம்ம அந்த features of the constitution பற்றி பார்த்துட்டு இருக்கோம் and இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து integrated and independent judiciary, இன்னொன்று வந்து fundamental rights. First டாபிக் வந்து integrated and independent judiciary பற்றி பார்க்கலாம். Indian judicial system வந்து both integrated and independent judicial systemனு சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கணும்னா 99 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எடுக்கலாம். 99 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து கொண்டு வந்துச்சு அண்ட் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரெவ்யூ பண்ணி இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது சொல்லி இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படி சொல்லி பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்ற கான்செப்ட் வந்து இதை ஹர்ட் பண்ணதுனால இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வந்து டிபெண்ட் ஆகுச்சு. மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு அப்பாயிண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜட்ஜஸ். இதுக்கு முன்னாடி இது வந்து கொலிஜியம் சிஸ்டம் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு அண்ட் அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து கொலிஜியம் சிஸ்டம் தான் வந்து இதை பண்ணுது. கொலிஜியம் சிஸ்டம்னா என்ன, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்னா என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அந்த சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமில் டாப்பில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் கீழே ஹை கோர்ட் கீழே சப்பார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் லோவர் கோர்ட்ஸ்லாம் இருக்குது. இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் லாஸையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம், ஸ்டேட் லாஸையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அண்ட் ஹை கோர்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாஸையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம், ஸ்டேட் லாஸையும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அன்லைக் இன் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ஜுடிஷியரி வந்து ஃபெட்ரல் லாஸ் மட்டும்தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஸ்டேட் ஜுடிஷியரி வந்து ஸ்டேட் லாஸ் மட்டும்தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். பட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் லாஸையும் சரி ஸ்டேட் லாஸையும் சரி என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அண்ட் ஹை கோர்ட் வந்து சென்ட்ரல் லாஸும் ஸ்டேட் லாஸும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபெட்ரல் கோர்ட் அண்ட் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அண்ட் ஆர்டிக்கல் 131 நம்ம பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த கேரண்டியர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆச்சுன்னா அவங்க டேரெக்டாக வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டையே வந்து அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் லா வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா ஜுடிஷியரிக்கு வந்து பவர் இருக்குது அந்த லா வந்து ஸ்க்ராப் பண்ண. ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து டு மெயின்டைன் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ். ஃபிக்ஸ்டு டென்யூர்னு எதுவுமே இல்லை ஜட்ஜஸ்க்கு. பட் இன் கேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து 65 ஏஜ் வரைக்கும் அவங்க ஜட்ஜாக இருக்கலாம் அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஹை கோர்ட் வந்து 62 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஜட்ஜாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன் ஃபார் த ஜட்ஜஸ். ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி charged on the consolidated fund of India. contingency fund என்ன, consolidated fund என்ன, இதெல்லாம் வந்து நம்ம future chaptersல டீட்டெயிலாக பார்ப்போம். prohibition on discussion on the conduct of judges and legislature, ban on practice after retirement, power to punish for its contempt vested in Supreme Court, separation of judiciary from the executive. ஸோ இதெல்லாம் வந்து certain provisions to maintain the independence of judiciary constitution வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டரில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டோட்டலாக 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஒரிஜினலாக வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அண்டர் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இப்போ வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் அ லீகல் ரைட்டு அண்ட் ஆர்டிக்கல் 300A பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஆர்டிக்கல் 14 to 18. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாப்ஸு, இதெல்லாம் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரும். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்ப்ரெஷன், இதெல்லாம் வந்து ரைட் டு ஃப்ரீடமில் வரும். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஆர்டிக்கல் 23 to 24. ஹியூமன் டிராஃபிக்கிங், சைல்ட் லேபர், இதெல்லாம் வந்து இந்த ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கீழே வரும். Next, right to freedom of religion and article 25 to 28, cultural and educational rights and article 29 to 30, right to constitutional remedies and article 32. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் அண்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்டிக்கல் கீழே தான் ஹேபியஸ் கார்பஸ், கியூ வாரண்ட்டோ, ப்ரொஹிபிஷன் இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து
ப்ரொமோட் பண்ண தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் வந்து செட் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சரி லெஜிஸ்லேச்சருக்கும் சரி லாஸ் மேக் பண்ணுறதுல ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணுறது தான் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிள் பை நேச்சர் அண்ட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆச்சுன்னா அவங்க கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க சுப்ரீம் கோர்ட்டையே வந்து அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் அண்ட் ஆர் சப்ஜெக்டட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு அப்சல்யூட் ரைட்டே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தரப்படும். அண்ட் தே ஆர் நாட் சாக்ரசன்ட். சாக்ரசன்னா வந்து சேக்ரடோ இல்லை ஸ்பெஷலோ இல்லை, they can be curtailed, repealed by the parliament through a constitutional amendment act. இதோட எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து டெலீட் பண்ணி இப்போ ஜஸ்ட் லீகல் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் ஆல்சோ பி சஸ்பெண்டட் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். பட் 2 ஆர்டிக்கல் வந்து சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஒன்று வந்து ஆர்டிக்கல் 20, இன்னொன்று வந்து ஆர்டிக்கல் 21. ஸோ ஆர்டிக்கல் 20ல் என்னன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் டு ரெஸ்பெக்ட் வித் கன்விக்ஷன் ஆஃப் சர்டன் ஒஃபென்சஸ். அண்ட் ஆர்டிக்கல் 21ல் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரெண்டு ஆர்டிக்கல் கீழே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த 2 ஆர்டிக்கலை வந்து எப்போவுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி அண்ட் தேங்க்யூ.